பாஜகவை வந்து மனிதகுல விரோதி இவ்வளவு விமர்சனத்தை வைக்கிறீங்க. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, சீமான் அவர்கள் அந்த மேடையிலே பேசும்போது என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து ஒரு 2000 கோடி கொடுக்கறதுக்கும் தயாரா இருந்தாங்க, நான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், எனக்கு வந்து நிறைய பேக்கப்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஊடக வெளிச்சமும் எனக்கு தருவேன்னு சொன்னாங்க, இத்தனை ஆஃபர் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, சீமான் அவர்கள் இந்த அளவுக்கு பாஜகவை எதிர்க்கும் பொழுது அவங்க இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் வைக்கிறாங்கன்னா, அப்ப சீமானுடைய செயல்பாடுகள் எங்கேயோ தவறு இருக்கு, அல்லது சீமானோட செயல்பாடுகள் ஏதோ ஒரு விதத்தில் பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிறதா அதன் அர்த்தமா நம்ம எடுத்துக்க முடியும். சரி, நீங்க பாஜக தான் இந்த ஆஃபர் கொடுத்துச்சுன்னு சொன்னாங்களா? இல்ல இல்ல, அதான் சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு, பாஜக தரப்புல இருந்து ஒருத்தங்களை இருந்து அமிச்சாங்க, ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து அமிச்சாங்க. நான் சொல்லிடுறேன், திமுகல இருந்தும் கேட்டிருக்கலாம், அதிமுகவில இருந்தும் ஆஃபர் வந்திருக்கலாம், ஏன் இதே காங்கிரஸ்ல இருந்தும் கூட ஆஃபர் வந்திருக்கலாம். முதலமைச்சரை பேக்கப் பண்ணுவாங்கன்றது திமுக அதிமுக கொடுக்க மாட்டாங்களா சார்? பாஜக மட்டும் தான் அந்த ஆஃபர் கொடுப்பாங்க. என்னது? இல்ல, முதலமைச்சரை வேட்பாளராகவும் அறிவிப்போம் அப்படின்றத சீமான் அந்த மேடையில சொல்லியிருந்தாரு. இல்ல அப்படி சொல்லல. ஆஃபர்ங்கிறது வந்து இந்த கட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில 8.2% இருக்கக்கூடிய நிலைமையில இந்த கட்சியின் தேவை மித்த கட்சிகளுக்கு இருப்பதால் நிச்சயமாக இந்த ஓட்டு வங்கியை வைத்து இவ்வளவு கோடிகளை வாங்கலாம், இவ்வளவு கோடிகளை அவர்கள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது பாஜகன்னு சொல்லலாம். முதலமைச்சர் வேட்பாளராகவும் நாங்க அறிவிப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. ஏன் கேட்கறேன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து சீமான் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து பிஜேபி தரப்புல இருந்து எனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டதுன்னு. அப்ப இங்க கேள்வி என்னன்னா, நீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து பிஜேபியை வந்து அணுகும் மூலமா சில செயல்பாடுகள் செஞ்சிருக்கீங்கன்னு தான் இதுல நம்ம. அதுதான் நான் திருப்பி சொல்றேன், ஒரு கட்சியை நீங்க வந்து நேரடியா பேசவே கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒருத்தர் வந்து அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், இன்று முதற்கொண்டு அதிமுகவிலிருந்து தூதுகள் வரதான் செய்கிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? அதில் மாற்றுக்கிறது இல்லை. அவர்களோட நிலைப்பாடு அவங்க வந்து சொல்லதான் செய்வாங்க. அதை நீங்க மறுக்கிறது, நீங்க ஏற்றுக்கிட்டாதானே உங்களுக்கு புரியுது. திமுக கிட்ட இருந்தோ அதிமுக கிட்ட இருந்தோ வர்றதுன்றது வேற. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிடம்ன்றது எங்களோட பங்காளின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஆர்எஸ்எஸ் பிஜேபின்றது என்னுடைய பகையாளி, என்னுடைய இனப்பகைவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பொழுது, அப்ப அங்க இருந்து ஆஃபர் வருதுன்னா அப்ப சீமானோட செயல்பாடுகள் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு அனுகூலமா இருந்ததுன்னா நம்ம அப்படி இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, ஒரு கட்சி என்பது நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்ற வெற்றியின் நோக்கில தான் அந்த மாநில கட்சிகளாக இருக்கட்டும், மத்திய ஆளுகள கட்சிகள் அதான் நினைப்பாங்க. அவர்கள் இன்றைக்கு வந்து வலுப்பெற்று நிற்கிறாங்க. அப்போ இங்குள்ள சக்திகளை எல்லாம் ஒன்றிணைச்சு எப்படியாவது நம்ம வெற்றி பெறலாமா, அதுக்கு யாரெல்லாம் அனுகூலமாக இருக்கலாம், அவர்களை எப்படி நம்ம அணுகலாங்கிற யுக்திகளை அவங்க தொடர்ந்து செய்வாங்க. அதில் இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, காங்கிரஸும் செய்யும், பாஜக செய்யும், திமுக அதிமுக ரெண்டுமே செய்யும். ஏன்னா அவர்களுக்கு பதவியை பிடிக்கணும். அதுக்கு எந்தெந்த கட்சிகள்லாம் வாக்கு வங்கியில் அதிகமாக இருக்குது, அவர்களை எப்படி அணுகி நம்மளை நமக்கானவர்களாக மாற்றாங்கிற இந்த கணக்கை அவர் போட தான் தொடங்குவாங்க. விடுதலை சிறுத்தை எப்படியாவது அந்த கட்சி திமுகலேருந்து வெளியில் வரணும், அதை அதிமுக சேரலாமா இல்லை பாஜக சேரலாமா,